Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம ecology யூனிட்ல biodiversity and conservation chapter ஆரம்பிக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் biodiversity அப்படிங்கிற டேர்மை டிஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னா எட்வர்ட் வில்சன். இவர் ஒரு சோஷியோபயாலஜிஸ்ட். ஸோ இவர் தான் நமக்கு வந்து பயோடைவர்சிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாருன்னா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது கம்பைன்டு டைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அது என்ன ஆல் லெவல்ஸ்? நம்ம பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனில் செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தால் டிஷ்யூஸ் வரும், குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்தால் டிஷ்யூ சிஸ்டம் வரும், குரூப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் சேர்ந்தால் ஆர்கன் வரும், ஆர்கன் எல்லாம் சேர்ந்தால் ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தால் ஆர்கானிசம்லாம் சேர்ந்து பாப்புலேஷன், தென் கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு லெவல்லையுமே டைவர்சிட்டி இருக்குது. டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா வெரைட்டி, டிஃப்ரென்சஸ். ஸோ டிஃப்ரென்சஸ் அமங் த ஸ்பீசிஸ், டிஃப்ரென்ஸ் அமங் த ஜெயினஸ், டிஃப்ரென்ஸ் அமங் த ஃபேமிலி. ஸோ டிஃப்ரென்சஸ், வெரைட்டி எப்படி இருக்குது, அதுவும் ஒவ்வொரு பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனையும், ஒவ்வொரு லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன்லையும் எப்படி டைவர்சிட்டி இருக்குது அதை கம்பைண்டாக சொல்கிறது தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு எட்வர்ட் வில்சன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்க விஷயம், நம்ம வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 20,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் இருக்குது. எறும்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துருப்போம்? சிவப்பு கலரில் ஒரு எறும்பு இருக்கும், கடிச்சா பயங்கரமாக வலிக்கும். கட்டெரும்பு இருக்கும், அதுவும் கடிச்சா வலிக்கும். குட்டியாக கருப்பு எறும்பு போகும். ஒரு 3 இல்லை 4 வெரைட்டி தான் பார்த்துருப்போம். ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம்னா டோட்டலாக 20,000 ஸ்பீசிஸ்க்கும் மேலே எறும்பு மட்டுமே இருக்குது. அதேமாதிரி மோர் தென் 3 lakh ஸ்பீசிஸ் ஆஃப் பீட்டில்ஸ். ஸோ பீட்டில்ஸ்லேயும் 3 லட்சம் ஸ்பீசிஸ் இருக்குது, பீட்டில்ஸ் மட்டுமே. மோர் தென் 28,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷை தான் சமைச்சு சாப்பிடுவோம், அதில் 5-6 வெரைட்டி சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுலேயும் ஒரு சில வெரைட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு சில வெரைட்டி வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ நம்ம எக்கனாமிக்கலாக அப்போதைக்கு எது வாங்க முடியுமோ அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் 28,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு நியர்லி 20,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்ச்சிட்ஸ் இருக்குது. ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆர்ச்சிட்ஸ் வந்து மோர் தென் நியர்லி 20,000 ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எட்வர்ட் வில்சனோட கூற்றுப்படி பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் லெவல், ஸ்பீசிஸ் லெவல் அண்ட் ஈக்கோலாஜிக்கல் லெவல் ஆஃப் டைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் லெவல் ஆஃப் டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன? இங்கே வந்து ஹை டைவர்சிட்டி அட் ஜெனட்டிக் லெவல் ஆஃப் எனி ஆர்கானிசம் ஓவர் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்ச். இங்கே டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்சுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே இப்போ மேங்கோ ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், மேங்கோ ட்ரீ நம்ம பிளெயின்ஸில், இந்த கீழே டெரஸ்ட்ரியல் ரீஜன் பிளெயின்ஸில் மட்டும்தான் வளரும், ஹில் ஸ்டேஷனில் வளராது. அப்போ மேங்கோ ட்ரீ வளர்றது சதர்ன் இந்தியாவில், தமிழ்நாடுல இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் வளரும். இதுதான் அதோட டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்ச். எங்கெல்லாம் ஒரு ஸ்பீசிஸ் வளருது அதுதான் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்ச். அதோட டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்சில் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸோட ஜெனட்டிக் லெவலில் எப்படி பயோடைவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேங்கோவில் நிறைய வெரைட்டி வரும். கிளிமூக்கு மாம்பழம், பங்கனபல்லி, சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னு நிறைய வெரைட்டி இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜெனட்டிக் வெரைட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்சில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸில் எவ்வளோ ஜெனட்டிக் வெரைட்டி இருக்குது, ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்சிஆர்டியில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரவுல்ஃபியா வாமிட்டேரியா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்குது. ஹிமாலயன் ரேஞ்சஸ், ஹிமாலயா ஹில் தெரியும் இல்லையா, மவுண்டைன். அந்த ஹிமாலயா மவுண்டைனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இந்த ரவுல்ஃபியா வாமிட்டேரியா ஸ்பீசிஸ் இருக்குது. இட் டிஃபர்ஸ் இன் பொட்டன்சி. பொட்டன்சினா ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி. அந்த சீட்ஸு, ஃப்ளவர்ஸு, சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பொட்டன்சி அப்படிம்போம். அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவ் கெமிக்கல் ரிசர்பைன். ரிசர்பைன் எதுக்கு யூஸ் ஆகும்னா டு ட்ரீட் ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷரை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் தான் ரிசர்பைன். இந்த ரிசர்பைன் எந்த அளவில், எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் அந்த ரவுல்ஃபியா வாமிட்டேரியாவில் சிந்தசிஸ் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, இதை பொறுத்து ரவுல்ஃபியா வாமிட்டேரியாவில் நிறைய ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹிமாலயன் ரேஞ்சில் வளர்கிற ரவுல்ஃபியா வாமிட்டேரியா பொட்டன்சியும் ஜாஸ்தியாக இருக்கும், அதிக அளவில் ரிசர்பைனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த
ட்ரக் ஃபார் ட்ரீட்டிங் ஹை பிளட் ப்ரெஷர். அதே வேறு ரேஞ்சில் போய் பார்த்தோம்னா இந்த ரிசர்பைனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, பொட்டன்ஷியம் குறைவாக இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாஸில் ஹிமாலயன் ரேஞ்சிலேயே வளரக்கூடிய ரால்ஃபியா ஓமிட்டரியாவில் ஒரு ரீஜனில் பொட்டன்சி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிசர்பைன் ஜாஸ்தியாகவும் இன்னொரு ரீஜனில் அதே கம்மியாகவும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் கால்டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுங்க. ரால்ஃபியா ஓமிட்டரியா அப்படிங்கிறது ரிசர்பைன் அப்படிங்கிற ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹிமாலயன் ரேஞ்சில் வளருது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மோர் தென் 50,000 ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரெயின்ஸ்னாலும் வெரைட்டிஸ்னாலும் ஒன்று தான். இந்த IR8 IR50 அந்த மாதிரி நிறைய வரும். பொன்னி, சம்பா, சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸு, இந்த மாதிரி அரிசியில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது, எல்லாமே ஒரைசா சட்டைவா தான். அதோட ஜெனட்டிக் லெவலில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுதான் மோர் தென் 50,000 ரைஸ் வெரைட்டி வரதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி மோர் தென் 1000 மேங்கோ வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஒரு 4-5 வெரைட்டி தான் தெரியும், அதுவும் மே மாதம் கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லை நமக்கு கிடைக்கிற வெரைட்டியை சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான். ஓகே, ஆனால் மோர் தென் 1000 மேங்கோ வெரைட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. தீஸ் ஆல் ஆர் த டேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஸ்பீசிஸ் டைவர்சிட்டிங்கிறது டைவர்சிட்டி அட் ஸ்பீசிஸ் லெவலில். இப்போ பாருங்கள், ஜெனட்டிக் லெவல் அப்படிங்கிறது ஒரே ஸ்பீசிஸ்குள்ளே எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மேங்கோனா மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது. ரைஸ்னா ஒரைசா சட்டைவா, அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது. ரால்ஃபியா ஓமிட்டரியாவில் எத்தனை வெரைட்டி இருக்குது. சிங்கிள் ஸ்பீசிஸில் இருக்க வெரைட்டியை ஜெனட்டிக் டைவர்சிட்டிமோ. அதே ஸ்பீசிஸ் டைவர்சிட்டினா ஒரு ஜீனஸில் எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் டைவர்சிட்டி அட் ஸ்பீசிஸ் லெவல். இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் காட்ஸ்ங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவில் தான் இருக்குது. It has greater amphibian species diversity than eastern Ghats. Amphibian speciesனா இங்கே யார்? Bryophyte amphibian of plant kingdom அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக் amphibian, இந்த மாதிரி நிறைய amphibian இருக்குது. இந்த ஸ்பீசிஸோட எண்ணிக்கை வெஸ்டர்ன் காட்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? when compared to eastern Ghats. இந்தியாவில் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறத விட கேரளா சைடில் இருக்கிறது தான் வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமான amphibian ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்குது. நிறைய வெரைட்டி, நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. வெரைட்டிங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்ட் ஆம்ஃபிபியன் ஸ்பீசிஸ் வந்து எக்கச்சக்கமாக வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸில் குறைவாக இருக்குது. இந்த டேட்டா ஞாபகம் வச்சுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட்டு ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி. ஈக்கோலாஜின்னு நேம் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக டைவர்சிட்டி அட் ஈகோசிஸ்டம் லெவல். ஈகோசிஸ்டத்தில் என்ன டைவர்சிட்டி இருக்குது? நம்ம ராஜஸ்தான் போனீங்கன்னா தார் பாலைவனம் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அண்ட் தென் மேங்க்ரோவ்ஸ் நம்ம பிச்சாவரம், சிதம்பரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோரல் ரீஃப்ஸ், கடல், இந்த பே ஆஃப் பெங்கால், அரபிக்கடல், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், இதிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஆழத்தில் போய் பார்த்தா கோரல் ரீஃப்ஸ் இருக்கும். கோரல் அதாவது பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க. படிஞ்சு பவளப்பாறைகள் நிறைய வளர்ந்துருக்கும். ஒரு மேடு மாதிரி கடலுக்கு அடியில் இருக்கும், அதான் கோரல் ரீஃப்ஸ். வெட் லேண்ட்ஸ், ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஒரு செடியெலாம் வளர்ந்துருக்கக்கூடிய ஈரப்பதமாக இருக்கக்கூடிய பெரிய லார்ஜ் ஏரியா. எஸ்சுரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா மவுத் ஆஃப் த ரிவர் நியர் த ஓஷன். கடலில் போய் ரிவர் கலக்குது இல்லைங்களா, அதைத்தான் நம்ம வந்து எஸ்சுரிஸ் அப்படிம்போம். ஆல்பைன் மிடோஸ் அப்படிங்கிறது என்னென்னா மலைப்பகுதி, ஆனால் அந்த மலைப்பகுதியில் புல் நிறைய கிராஸ் வளர்ந்துருக்கும், பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸோடு இருக்கும். அதுதான் ஆல்பைன் மெடியூஸ் அப்படிம்போம். ஆல்ப்ஸ் மலையில் இது அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆல்பைன் மெடியூன்னு வச்சுட்டாங்க. ஆனால் அது ஆல்ப்ஸ் மலையில் இருக்கிறதுனால மட்டும் ஆல்பைன் மெடியூ இல்லை, ஃபஸ்ட்டு அங்கே வந்து அந்த பேர் வச்சுட்டாங்க. இது ஹிமாலயன் மவுண்டெயின்லேயும் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ மலைப்பகுதியில் நிறைய புல் படர்ந்து இருக்கும், அதில் அட்ராக்டிவ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதை தான் ஆல்பைன் மெடியூ அப்படிம்போம். தே ஹேஸ் கிரேட்டர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி தேன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி லைக் நார்வே. அது என்ன ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி? ஸ்காண்டினேவியாம்பாங்க, டென்மார்க், நார்வேலாம் அந்த நார்த் யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. ஸோ நார்வேயில் இருக்கிறத விட இந்தியாவில் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி பாருங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஈகோசிஸ்டம்ஸ். மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம் இருக்குது, டெசர்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, கோரல் ரீஃப்ஸ் இருக்குது, வெட்லேண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்தியாவில். ஸோ இந்தியா ஹேஸ் மோர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி தேன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி லைக் நார்வே அப்படிங்கிறத இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இவ்வளோ டைவர்சிட்டி, இவ்வளோ டிஃப்ரென்சஸ் ஜெனட்டிக் லெவலில், ஸ்பீசிஸ் லெவலில், ஈக்கோலாஜிக்கல் லெவல்லலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போது நம்ம கண்ட்ரிலையும் சரி, வேர்ல்டு லெவல்லையும் சரி, குளோபல் லெவலில்
ஸ்பீசிஸ் வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அப்படி ஸ்பீசிஸ் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கிறது கண்டினியூ ஆயிடுச்சுன்னா வித்தின் 2 செஞ்சுரிஸ்ங்கிறது 200 வருஷத்தில் நம்ம என்டையர் பயோடைவர்சிட்டியும் லாஸ் ஆகக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப், சர்வைவல், நம்மளோட ரிசோர்ஸ் ஃபுட் ரிசோர்ஸ்லேருந்து எல்லாமே பாதிக்கும். அதனால் நம்ம பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம பயோடைவர்சிட்டி இன்ட்ரொடக்ஷனில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஹவு மெனி ஸ்பீசிஸ் ஆர் தேர் ஆன் எர்த், நம்ம எர்த்தில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, அதில் இந்தியாவில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.